நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அந்த காலத்தில் பெட்டி கடையில் கிடைக்கக்கூடிய தேங்காய் மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை சில பேர் தேங்காய் பர்ஃபின்னு கூட சொல்லுவாங்க. இதை 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காய் மிட்டாய் பண்ணுறதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு இதில் கொட்டிக்கணும். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், பாகு பதம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பு அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இதை இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை நெய்யில் நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வதக்கும் போதே இந்த தேங்காயோட வாசனை சூப்பராக வரும். பாருங்க, வதங்கிடுச்சு. லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். இந்த தேங்காய் மிட்டாயை அந்த காலத்துலலாம் ஸ்கூல் வாசலில் பெட்டி கடையில் விற்பாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்கிது. இப்போல்லாம் அந்த மாதிரி பெட்டி கடை அதிகமாக பார்க்க முடியறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. கூடவே 1 பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரிசி மாவு போடுறதுனால நல்லா மாவு மாதிரி திக்காகி வரும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விடுகதை வச்சுருக்கிறேன். அது என்னன்னா, எனக்கு 6 முகங்கள் இருக்கும், 21 கண்கள் இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. அது என்ன? திரும்பவும் சொல்கிறேன். எனக்கு 6 முகங்கள் உண்டு, 21 கண்கள் உண்டு, ஆனால் என்னால் பார்க்க முடியாது. நான் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டிக்கலாம். நீங்கள் இப்படியே லட்டு மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் உள்ள மாதிரி வேணும்னா இதை மாதிரி ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. இதில் வச்சு அமுக்கி உரல் மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்படி சைடெல்லாம் அழகாக தட்டி விட்டுக்குங்க. இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், கடையில் உள்ள ஷேப்புக்கு வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த தேங்காய் மிட்டாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.